வணக்கம் மக்களே. கேப்டனான தோனி ருத்ராஜை ஓரமாக நிற்க வைத்துவிட்டு அதிகாரத்தை கையில் எடுத்தார். என்ன நடந்தது? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் திடீர் மாற்றமாக ருத்ராஜ் கெய்க்வாட் பவுண்டரி எல்லைக்கு அருகே ஃபீல்டிங் நிற்க, தோனி பந்து வீச்சாளர்களுக்கு ஆலோசனை அளிப்பது, ஃபீல்டிங் நிறுத்துவது என கிட்டத்தட்ட ஒரு கேப்டன் போலவே செயல்பட்டார். 2024 IPL தொடரில் ருத்ராஜ் கெய்க்வாட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக அறிவிக்கப்பட்ட பின், முன்னாள் கேப்டன் தோனி ஒரு மூத்த வீரராக கேப்டனுக்கு ஆலோசனை வழங்கும் நபராக மட்டுமே இதுவரை இருந்தார். ஆனால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் அவர் முழுமையாக கேப்டன் போலவே செயல்பட்டார். ஏன் இந்த மாற்றம்? ருத்ராஜ் கெய்க்வாட் தலைமையில் செயல்பட்டு வரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் 8 போட்டிகளில் 4 வெற்றிகள் 4 தோல்விகளை சந்தித்தது. அதிலும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிராக தொடர்ந்து 2 போட்டிகளில் ஆடி 2லும் தோல்வியடைந்தது. சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த போட்டியிலும் CSK அணி தோல்வி அடைந்திருந்தது. அந்த போட்டியில் CSK அணி முதலில் பேட்டிங் செய்து 210 ரன்கள் குவித்த போதும் லக்னோ அணியை சேசிங் செய்ய விட்டுவிட்டது. அதற்கு காரணம் சில ஃபீல்டிங் சொதப்பல்கள் மற்றும் பந்து வீச்சாளர்களை சரியாக பயன்படுத்தாமல் இருந்ததும் தான். 8 போட்டிகளில் 4 தோல்விகள் அடைந்ததால் CSK அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு ஊசலாடத் துவங்கியது. எனவே மீதமிருக்கும் 6 போட்டிகளில் குறைந்தது 4 வெற்றிகளை பெற வேண்டிய நிலையில் இருந்தது CSK அணி. தங்களின் கோட்டையான சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அந்த அணிக்கு 3 போட்டிகள் மீதமிருந்த நிலையில் அந்த 3லும் வெற்றி பெற வேண்டும் என திட்டமிட்டது அந்த அணி. லக்னோ அணிக்கு எதிராக கேப்டன் ருத்ராஜ் ஃபீல்டிங் நிறுத்துவதில் சில தவறுகளை செய்திருந்ததால் தான் CSK அணி சேப்பாக்கம் மைதானத்திலேயே தோல்வியடைந்தது என்பதால், அதே மைதானத்தில் நடந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் தோனி ஃபீல்டிங்கை முற்றிலுமாக தன் கையில் எடுத்துக்கொண்டார். மேலும் பின்பாதையில் பந்து வீச்சாளர்களை தேர்வு செய்யும் வேலையை கூட சத்தமில்லாமல் செய்தார். அதேபோல பந்து வீச்சாளர்களிடம் தொடர்ந்து பேசி அவர்களுக்கு நம்பிக்கை அளித்ததோடு, எந்த பேட்ஸ்மேனுக்கு எப்படி பந்து வீசும் என்ற ஆலோசனைகளையும் கூறினார். இடையே ருத்ராஜ் கெய்க்வாட் விரலில் காயம் ஏற்பட்டு வெளியேறினார். அப்போது தோனி முழுமையாக கேப்டன்சியை கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டார். இந்த நிலையில் இந்த போட்டியில் CSK அணி 213 ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்து, பின் 74 ரன்கள் வித்தியாசத்தில் பெரிய வெற்றியை பதிவு செய்தது. போட்டி முடிந்தவுடன் ஒளிபரப்பாளர்கள் தோனி பல முடிவுகளை எடுத்த காட்சிகளை தொகுத்து வெளியிட்டனர். அப்போது அவர்கள் தோனி ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு உதவி செய்ததாக குறிப்பிட்டனர். ஆனால் தோனி கிட்டத்தட்ட கேப்டன்சியை தன் வசம் வைத்துக் கொண்டது போகவே இருந்தது. CSK அணியை பிளே ஆஃப் வரை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் இவ்வாறு செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.